கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கின்ற தீர்க்கதரிசி சிமியோன் என்கின்ற தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். இவர் தீர்க்கதரிசிதானா அப்படிங்கிற சந்தேகம் அநேகருக்குள்ளே வரலாம். என்னென்னு சொன்னால், லூக்கா இவரை அறிமுகப்படுத்துகின்ற போது ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். சாதாரண ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்விலே அல்லது அந்த சம்பவத்திலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மரியாளை குறித்து தீர்க்க தரிசனம், குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தீர்க்க தரிசிகளின் வரிசைகளிலே நாம் இவரையும் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த சிமியோனு குறித்து நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், சிமியோன் என்கின்ற பெயருக்கு கேட்டல் என்று அர்த்தம். தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாகும். ஷிமியோன் அப்படிங்கிற வார்த்தை எபிரேயத்தில் ஷீமோன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது ஷமா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. ஆதியாகமம் 29:33 கர்த்தர் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி எனக்கு இவரை தந்தார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் கேட்டருளினார். சிமியோன் என்றால் கர்த்தர் கேட்டருளினார். தேசத்திற்காக இங்கே இந்த சிமியோன் ஏறெடுத்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதே போல கர்த்தருடைய சத்தத்தை சிமியோனும் கேட்டார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். இவருடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கின்ற போது இவருடைய பெற்றோர் அல்லது இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை குறித்து எந்த ஒரு காரியமும் சொல்லப்படவில்லை. ஆனால் வரலாற்றில் நிறைய காரியங்கள் இவரை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைய இறையியல் அறிஞர்கள் அதை முற்றிலுமாக எதிர்க்கிறார்கள். பட் நான் சொல்லுகிற காரியங்கள் உண்மை என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இவருடைய வாழ்வை குறித்து, வரலாறை குறித்து பல குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, இவருடைய தகப்பனார் பெயர் ஹிலேல் என்று சொல்லுகிறார்கள். ஹிலேல் என்பவருடைய மகனாக இவர் காணப்பட்டார். அப்போஸ்தலர் 5:34 சொல்லப்பட்டிருக்கிற கமாலியேலின் தந்தை என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். கமாலியேலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, சனகரிப் சங்கத்தினுடைய ஒரு தலைவராகவும் இவர் இருந்திருக்கலாம் என்று சொல்லி இவரை குறித்து ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இன்னொரு குறிப்பு சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டில் பழைய ஏற்பாடு முழுவதையும் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். அதை செப்துவஜென்ட் என்று சொல்லுவார்கள். 70 பேர் கொண்ட குழு அங்கே மொழிபெயர்த்தது. செப்துவஜென்ட் என்றால் அது 70 என்று அர்த்தமாகும். இந்த 70 பேர் அடங்கிய குழுவிலும் அவர் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்லுகிற ஒரு காரியம், ஏசாயா 7:14 அந்த எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்போ அதை அப்படியே அவங்க கிரேக்க மொழியில் மாற்றுறாங்க. எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில் மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது இவருக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம். என்ன சந்தேகம்னா, எப்படி ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததாம். இதெல்லாம் இவரை குறித்து சொல்லப்படுகிற வரலாற்று தகவல்கள். சரியா? பைபிளில் கிடையாது, சொல்லப்படுகிற வரலாற்று தகவல்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்பட்டதாம், இப்படி கண்ணியின் வயிற்றிலே ஒரு குமாரனை பெறுவாள், அதை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். இல்லையா? இவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? அந்த கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆக அந்த மொழிபெயர்ப்பு குழுவில் இவர் இருந்ததாகவும், அதை இவர் விசுவாசியாதனாலே அந்த குழந்தையை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம் இவருக்கு உரைக்கப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்பு சொல்லுது. அப்போது இன்றைய இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
அப்படி பார்த்தா இவருக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கிட்டத்தட்ட 360 வயசு இருக்கணும். முதல் குறிப்பு, இவருக்கு 360 வயசு இருக்கணும். இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இவர் கமாலியலின் தந்தையாக இருப்பார் என்று சொல்லி உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், லூக்காவை எழுதினது லூக்கா ஆசிரியர் தான், அப்போஸ்தலர் எழுதினதும் லூக்கா ஆசிரியர் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பார், இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அதையும் இவர் மென்ஷன் பண்ணலை. ஆக ஏதோ ஒரு சாதாரண ஒரு நபராக இவர் இருந்திருக்கலாம் என்கின்ற குறிப்பை தான் நம்ம அப்படியே வேதத்திலிருந்து என்ன பண்ணுறோம், எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இவருடைய வாழ்வை குறித்து அங்கே பார்க்கின்ற போது, எருசலேம் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராக இவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய இடத்துல இருந்தார் 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 அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கும். பாருங்களேன், 25வது வசனத்தில், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான், அவன் தேவ பக்தியும் நீதியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்து இருக்கிறவனாயும் இருந்தான், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இப்படி அவரை குறித்து இருந்தார் என்று போடப்பட்டு, இப்போ 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்து இருந்தான். ஆக இவன் காத்திருக்கிற காரியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். எதற்காக? இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருக்கிறான். இந்த ஆறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். எபிரேயத்தில் என்ன வார்த்தை? நாகும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி கொடுத்தேன் இல்லையா? நாகும் அப்படின்னா ஆறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாடு எபிரேய மொழியில் அப்படிங்கிறதுனால பாராக்ளீசேஸ் அல்லது பாராக்ளீட்டோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆறுதல், ஊக்கப்படுத்துதல், அழைத்தல், அருகே நின்று பலப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தும்படியாக, அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக இவர் காத்திருக்கிறார். ஏன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணும் அப்படின்னு சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு அப்புறம் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரை 400 ஆண்டுகள் இல்லையா? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட ஆண்டு 430வது ஆண்டு. மல்கியாவுக்கு கர்த்தருடைய தூதனானவருக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன காரியங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள். அதை ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள், அமைதியின் காலம், மௌன காலம், சைலன்ஸ் பீரியட் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையோ கர்த்தருடைய சத்தமோ ஜனங்களுக்கு உரைக்கப்படவில்லை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்ப்பது போல, தேவனுடைய சத்தத்தை கேட்பது ரொம்ப அரிதானதாகவே இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மீட்புக்காக, தங்கள் ரட்சிப்புக்காக மேசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி வடக்கு சாம்ராஜ்யத்தை அசீரியர்கள் அழித்தார்கள், தெற்கு சாம்ராஜ்யத்தை பாபிலோனியர்கள் அழித்தார்கள். அசீரிய படையெடுப்பு பாபிலோனிய படையெடுப்பால் ஒழிக்கப்பட்டது. பாபிலோனிய படையெடுப்பு பாரசீகர்கள் ஒழித்தார்கள். பாரசீகர்களை கிரேக்கர்கள் அழித்தார்கள், அது அலெக்சாண்டர். கிரேக்கர்களை ரோமர்கள் அழித்தார்கள். இப்படி ஒவ்வொரு குரூப் அழித்துட்டு இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு விடிவு காலம் வரவே இல்லை, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரவே இல்லை. மேசியா எப்படியாவது வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். எப்படி வருவார்? அவர் ஒரு ராஜாவாக வருவார், ஒரு போர் வீரராக வருவார், வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அடியோடு அழித்து எங்களுக்கு ஒரு மீட்பை தருவார் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். 4 விதமான கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று பரிசேயர்கள், 2வது சதுசேயர்கள், 3வது செலாத்தே எனப்பட்ட ஒரு குரூப். பரிசேயர்கள் யார் அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே கை கொள்ளுகிறவர்கள், முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை கை கொள்ளுகிறவர்கள். சதுசேயர்கள் யார் அப்படின்னா, அவர்களும் யூதர்கள் தான், ஆனால் சமுதாயத்தில் உயர் வகுப்பினராக கருதப்பட்டவங்க, ஆலயத்திலும் சரி அரசியலிலும் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க. இது சதுசேயர்கள். 3வது குரூப் யாருன்னா செலாத்தே என்கின்ற குரூப். இந்த செலாத்தே அப்படின்னா தீவிரவாதிகள் மாதிரி, எப்படியாவது ரட்சிப்பு வேணும்னு சொல்லி ஒரு நக்சலைட் மாதிரி உட்கார்ந்து விடுதலைக்காக போராடினவர்கள், யூத குலத்தை சார்ந்தவர்கள். 4வது ஒரு குரூப் யாருன்னா
எசன்ஸ் அப்படிம்பாங்க, எசன்சியர்கள். இவர்கள் யாருன்னா வனாந்தரத்தில் போய் அமர்ந்திருக்கிறவங்க, தங்களுடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி கொண்டு தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள். யோவான் ஸ்நானகன் இந்த எசன்சியர்கள் அப்படிங்கிற குரூப்பை சார்ந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இந்த சிமியோன் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை வேண்டும் என்று சொல்லியோ, தனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லியோ காத்திருக்காம இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் காணப்பட்டான். தேசத்தின் நன்மைக்காக, தேசத்து ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு கிடைக்கும்படியாக இவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி காத்திருக்கிறார்? விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்திலே அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக இவருடைய காரியத்தை குறித்து நான் பார்க்கின்ற போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிற போது அந்த சூழலுக்கு ஏற்ப பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதன் மேலும் இறங்கினார். இப்போ கிதியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி மீதியானியருடைய கைக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்னும் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு முறை சாமுவேல் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு வார்த்தை உரைத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னதாவது, இப்படி தான் ஏசாயாவை பார்க்கிறோம், எரேமியாவை பார்க்கிறோம், எசேக்கியேலை பார்க்கிறோம். ஆனால் இந்த சிமியோன் குறித்து சொல்லப்படுகின்ற போது கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்த பெர்மனன்ட் பிளேஸ். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்கு பின்பாக என்று சொன்னால், வரலாற்றின்படி பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆக பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்களிலேயே பரிசுத்த ஆவியானவர் இந்த சிமியோன் மேல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவருடைய வாழ்வை குறித்து பார்க்கின்ற போது தனிப்பட்ட காரியம், இவர் ஒரு நீதிமான். 25வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்தான். நீதிமான், நீதிமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு சதேக் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. சதேக், சதேக் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்வை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதோடு கூட மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்தில் இருக்கிற உறவிலே ஒரு உண்மை உள்ளவனாக, ஒரு நேர்மை உள்ளவனாக வாழ்ந்து காட்டுவது. ஏழைகள், விதவைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களுக்காக ஆதரவு கொடுப்பது, சமூகத்திலே ஒரு தலைவனை போல வாழ்ந்து காட்டுவது, அதுதான் நீதிமான். சதேக். இப்போ மெல்கி சதேக் அப்படிங்கிற பேர் நம்ம பார்த்துருப்போம். சதேக் என்றால் நீதி என்ற அர்த்தம். மெல்கி சதேக், மெல்கிங்கிற வார்த்தை மிலேக் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. மிலேக்னா ராஜா இல்லையா? கடந்த ஆண்டு ஃபுல்லாக தியானித்தோம்ல, மிலாக்கிம் ராஜாக்கள். அப்போ மெல்கி சதேக்னா நீதியின் அரசர், நீதியின் அரசர். இப்போ இந்த இவனுடைய வாழ்க்கையில் அடுத்து பார்க்குறோம், இவர் பக்திமான் என்று சொல்லி. பக்திமான் என்பது கிரேக்க மொழியில் யூலாஃபீஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் தனக்கும் இடையே இருக்கிற உறவிலே சரியாக இருந்தார். பக்தி உள்ளவர், கர்த்தருடைய கட்டளைகளை அப்படியே கை கொள்ளுகிறவர், கவனமாய் பற்றி கொண்டவர், பரிசுத்தத்தை குறித்த பயம் நிறைந்தவர், பரிசுத்த வாழ்க்கையிலே அப்படியே வாழ்ந்தவர் என்று சொல்லி இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீதிமான், பக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது 27வது வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலால் தேவ ஆலயத்திலே வந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், இயேசு கிறிஸ்து பிறந்து இப்போ 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடையும்படிக்கு அங்கே சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறியது. இப்போ ஒரு 40 நாட்கள் கழித்து மரியாள், யோசேப்பு குழந்தையை தேவ ஆலயத்திற்கு எடுத்து வருகிறார்கள். எடுத்து வருகிற அந்த நேரத்தில் ஆவியானவர் இவரையும் அங்கே அழைத்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 28வது வசனத்தில், இவர் அந்த குழந்தையை கைகளில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து தீர்க்க தரிசனத்தை பாடலாக பாடினார். இந்த பாடல் சிமியோனின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. நங் டிமிட்ஸ் என்று சொல்லி லாட்டின் மொழியில் சொல்லுகிறார்கள். சிமியோனின் கீதம். இந்த கீதம் வாரந்தோறும் நம்முடைய ஆலயத்திலும் பாடப்படுகிறது. மாலை ஆராதனைகளிலே
இந்த பாடல். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். சிமியோனின் கீதம் எப்பெல்லாம் பாடுவாங்க அப்படின்னா, மாலை ஆராதனை, அடக்க ஆராதனையில் எப்போதும் இந்த பாட்டு இருக்கும். அடுத்தபடியாக விஜில் சர்வீஸ், ஆயத்த ஆராதனைகளிலே இந்த பாடல் பாடுவார்கள். கேம்ப்ளின் சர்வீஸ், இந்த லெந்து காலங்களில் நாம் நடத்துகின்ற இரவு ஜெப ஆராதனைகளும் இந்த பாடல் பாடப்படும். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, மாலை பொழுது வந்தது, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை சமாதானத்தோடு நீர் அனுப்பிவிடும். ஒரு நிறைவு, வாழ்விலே எல்லாவற்றையும் நான் கண்டுவிட்டேன், என்னை நிறைவாய் அனுப்பும் அப்படிங்கிற ஒரு நிறைவு பாடலாக இது அங்கே பாடப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை குறித்து நான் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல பொதுவாக ஆண்டவர், கர்த்தர் அப்படின்னா குரியோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துல டெஸ்போட்டேஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய பொருள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு தலைவர், தன்னை முழுமையாக ஆட்கொண்டிருக்கிற எஜமானன், தன் மேல முழுமையான அதிகாரம் கொண்டிருக்கிற ஒரு முதலாளி. இந்த டெஸ்போட்டேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தன் மீது முழுமையான அதிகாரம் கொண்ட எஜமானனை குறிக்கின்றது. நான் எப்படி வாழ வேண்டும், எப்போ இறக்கணும், என் வேலை என்ன, எல்லாவற்றையும் இந்த எஜமானன் தான் தீர்மானிப்பார். டெஸ்போட்டேஸ், ஆண்டவரே அப்படின்னு அழைக்கிறார் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும், எப்போ இறக்கணும், என் வேலை என்ன, எல்லாமும் உம்முடைய சித்தம் அப்படிங்கிற அந்த கணத்தை கொடுப்பது தான் இந்த டெஸ்போட்டேஸ், ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தை. தமிழில் ஒரே வார்த்தையில் நாம் மொழிபெயர்த்து வைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு உண்மையான ஆழமான அர்த்தம் இதுதான். சொல்கிறார், உமது அடியேனே என்று சொல்லுகிறார். அடியேன், அடியேன் அப்படின்னா டூலோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை, ஸ்லேவ், நான் உம்முடைய வேலைக்காரன். வேலைக்காரன்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற வேலைக்காரங்க வேலைக்காரி மாதிரி இல்லை, விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைனா எப்போ என்னன்னாலும் இந்த எஜமான் அந்த அடிமைக்கு தீங்கு செய்யலாம், அடித்து கொள்ளலாம், அல்லது அவனை எந்த வகையிலும் எந்த காரியத்தையும் செய்ய வைக்கலாம். அப்படிப்பட்ட அடிமை. அதை சொல்றார், உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். அதனுடைய பொருள், ஒரு இராணுவ வீரன் இரவு பாதுகாப்பில் இருக்கிறான், விடியும் வரை அவனுடைய டியூட்டி இருக்கு, முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என் வேலை முடிஞ்சிட்டு நான் சென்று வருகிறேன் என்பதற்கு அர்த்தமாக. அதே போல எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு, அடிமைக்கு விடுதலை பத்திரம் கொடுத்து, நீ இனி விடுதலையாக்கப்பட்டாய், நீ போகலாம், உன் வேலை முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த விடுதலை பத்திரம் கொடுப்பதை போல. அதே போல கப்பல் அங்கே போர்ட்டில் நிற்குது, இப்போ கப்பல் அங்கே உள்ளே போகலாம், நங்கூரத்தை எடுத்து விட்டு அதற்கு அனுமதி கொடுப்பது. அதே போலத்தான் இவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் காத்திருந்தேன், இந்த குழந்தையை, இந்த மேசியாவை காணும் முன்னே நான் மரணமடைய மாட்டேன் என்கின்ற தீர்க்க தரிசனம் எனக்கு உரைக்கப்பட்டது. இப்போ நான் சமாதானத்தோடு போகிறேன். சமாதானம் என்பது பூரண அமைதி. பூரண அமைதி அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னா இனி எனக்கு விருப்பம் எதுவும் கிடையாது, இனி என் வாழ்க்கையில் ஆசை, இனி என் வாழ்க்கையில் இது நடக்கணுங்கிற எந்த காரியமும் கிடையாது, நான் சமாதானத்தோடு போகிறேன், மன நிம்மதியாக போகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இம்முது அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறீர். இந்த குழந்தை புறஜாதிகளுக்கு ஒளியாக இருப்பார். புறஜாதிகளுக்கு ஒளியானா உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் மெய்யான ஒளி. மத்தேயு சுவிசேஷம் யூதர்களை மையப்படுத்தி யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த லூக்கா சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் இரட்சகர். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே வேதவசனம் சொல்லும், தூதர்கள் சொல்லுவாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மத்தேயுல பார்த்தீங்கன்னா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, யூதர்களை தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஆனால் லூக்கா எல்லா ஜாதிகளுக்கும், ஆகவே புறஜாதிகளுக்கு அவர் அங்கே பிரகாசிக்கிற ஒளியாக, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமை. இஸ்ரவேலுக்கு எப்படி மகிமை அப்படின்னா, இரட்சகர் வருகிறார், அந்த இரட்சகர் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து வர்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்து வர்றாரு. சொல்லுவோம்ல, கலெக்டர் எங்க ஊருக்காரு அப்படின்னு நமக்கு என்னது பெருமை, மகிமை. அதான் இஸ்ரவேலுக்கு மகிமை. இஸ்ரவேலில் இருந்து ஒரு இரட்சகர் எழும்புகிறார். தமிழ்நாட்டில் இருந்து இல்லை, கேரளாவில இருந்து இல்லை, இஸ்ரவேலிலிருந்து எழும்பு. அது இஸ்ரவேலுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது குழந்தையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்.
கடைசியா 34வது வசனத்தில் பாருங்க, சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன? அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படுத்தத்தக்க இந்த குழந்தை அநேகருடைய இருதயத்தின் சிந்தனைகளை வெளிப்படுத்தும். பேதுருனுடைய மறுதலிப்பை வெளிப்படுத்தியது, யூதாசுடைய துரோகத்தை வெளிப்படுத்தியது. இப்படி எல்லாருடைய இருதயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கு யார் விழுந்து போனாங்க அப்படின்னா, பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள், மற்றவர்களை விட தங்களை பெருமையாய் நினைத்தவர்கள். இப்படி பெருமையாய் நினைத்த அநேகர் விழுந்து போறதற்கும் எழுகிறதற்கு என்று சொன்னால், ஆயக்காரர்கள், பாவிகள், அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தங்கள் தாழ்வான நிலையிலிருந்து எழுந்து கொள்வதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும். யார் விரோதமா பேசினாங்க அப்படின்னா, இவன் பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன், இவன் விபச்சாரக்காரன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அவருடைய சொந்த ஜனங்களை இல்லையா, அவருக்கு சொந்தமானவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, விரோதித்தார்கள், விரோதமாய் பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் விரோதமாய் பேசுவதற்கு அடையாளமாகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் அப்படின்னு இவர் கடைசியாக தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். ஆத்துமாவை பட்டயம் உருவி போகும்னா இவர் சிலுவையில் அடிக்கப்பட போறாரு. இந்த அம்மாவுக்கும் சிலுவை அப்படி இல்லை. சிலுவையிலே அடிக்கப்படுகின்ற போது மரியாள் அருகே நிற்கின்றார். அங்கே இயேசுவினுடைய விழாவிலே ஈட்டி குத்தப்படும் போது பக்கத்தில் இருந்து இருக்கிற தாயினுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு கூட நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், நமக்கு முன்னாடி ஏதாவது ஒருத்தர் வேதனைப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்னா, என் ஈரக்குலையே வெடிச்சது போல இருந்ததுன்னு சொல்லுவோம். அதே போல தன் மகன் சிலுவையிலே அங்கே வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த சூழலை காணக்கூடிய ஒரு பாக்கியமாகவோ அல்லது ஒரு வேதனையாகவோ அவருக்கு கொடுக்கப்பட்டது. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். நான் மரித்தே போனேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய நிலை மாறி போனது. எனக்கு அருமையானவர்களே, அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, குழந்தை பாலகனை குறித்து, தாயாகிய மரியாளை குறித்து எல்லா தேசத்து ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனமாக உரைத்ததினால இவர் தீர்க்க தரிசி என்று கூட அழைக்கப்படுகிறார். நம்மிடையே பேசுகிற காரியம் ஒன்று, இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதத்துக்காக தான் காத்திருக்கோம். எனக்கு நன்மை கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு நன்மை கிடைக்கணும் என்று சொல்லி இந்த சிமியோன் இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று மன்றாடக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தம் அரிதான காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படக்கூடிய அரிதான காலத்தில் இருக்கிறோம். நாம் அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலே நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். தேவாலயத்திற்கு அனுதினமும் வந்தார். நாமும் கூட ஆண்டவர் சமூகத்திலே அனுதினமும் கூட கூடி வர அழைக்கப்படுகிறோம். ஆபகுக் 2:3 சொல்லப்பட்ட வசனத்தின்படி நிச்சயமாய் அது நிறைவேறும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு தந்த திட்டங்களும் தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் ஒரு நாளிலே நிறைவேறும். நாம் அதற்காக காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். எருசலேமிலே சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நீதி உள்ளவனும் பக்திமானும் இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயும் இருந்தான். ஆண்டவரே, அவருடைய வாழ்வை குறித்து, அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்களை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்களும் எங்கள் ஜெபங்களும் எங்களுடைய சுயநல காரியத்திற்காக இராமல் தேசத்தின் ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய் எங்களை உருவாக்கும் சுவாமி. இந்த காலை பொழுதிலும் உமது சமூகத்திலே வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தரிசனம் பெற்றவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாரும். தீர்க்க தரிசன வரங்களை நாடுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மேலே இருந்தது போல எங்கள் மேலும் என்றைக்கும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சத்தியத்திற்குள்ளாய் எங்களை நடத்துவீராக, பாவத்தை கண்டித்து உணர்த்துவீராக, நியாயத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை அனுதினமும் வழி நடத்தும். அப்படிப்பட்ட உன்னதமான ஸ்லாக்கியத்தை இந்த காலை பொழுதுல உங்க சமூகத்தில் கூடி வந்திருக்கிற
அனைவருக்கும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலும் நாங்கள் திட்டம் பண்ணி இருக்கிற காரியங்கள், எங்களுடைய பிரயாணங்கள், பணிகள், படிப்புகள், வேலைகள், கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலும் காலை முதல் மாலை வரையிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாலை பொழுதிலும் நடைபெறுகிற சிறப்பு சுகமளிக்கும் ஆராதனையிலும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற பேராலய திருச்சபையாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் காலை முதல் மாலை வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன்.